திருவண்ணாமலை கார்த்திகை தீப விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று மாலை 6 மணிக்கு மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறும் கார்த்திகை தீப திருவிழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு திருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகாதீபத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமுள்ள திருவண்ணாமலை மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. தீபத்தை ஏற்றுவதற்கான கொப்பரை நேற்று மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. மகாதீபத்தை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு 850 சிறப்பு பேருந்துகள் இன்று இயக்கப்பட உள்ளன. மேலும் சென்னை தாம்பரத்திலிருந்து முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களை இயக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப திருவிழாவின் 8ஆம் நாள் நிகழ்வில் பட்டாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் முக்கிய நிகழ்வான சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. அப்போது நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் சுப்பிரமணிய சுவாமிக்கு சூட்டப்பட்டு கையில் செங்கோல் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா என முழக்கம் எழுப்பி பக்தி பரவசத்துடன் முருகனை வழிபட்டனர்.